அண்மைச் செய்தி. நீலகிரி மாவட்டம் உதகை கல்லடி மலைப்பாதையில் வேரோடு மரம் சாய்ந்து விழுந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் 2 மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் கல்லட்டி மலைப்பாதையில் மரம் வேரோடு சாய்ந்து விழுந்திருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் நீண்ட தூரம் சாலையில் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். மரம் முறிந்து விழுந்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் சுற்றுலா பயணிகளும் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். நீலகிரி மாவட்டம் உதகை கல்லட்டி மலைப்பாதையில் ராட்சத மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்திருக்கக்கூடிய நிலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த பகுதியில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார். தற்போது கல்லட்டி மலைப்பாதையில் மரம் சாய்ந்து விழுந்திருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மரத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகள் அந்த பகுதியில் துரிதகதியில் நடைபெற்று வருகின்றனவா? வாகன ஓட்டிகள் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கடந்த 6 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே 4 நாட்கள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இங்கு பெய்து வரும் மழை மற்றும் சூறாவளி காற்றினால் மரங்கள் ஆங்காங்கே வேரோடு சாய்ந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் உதகை கல்லட்டி மலைப்பாதையில் 30வது கொண்டை ஊசி வளைவில் பழமையான ராட்சத ஈட்டி மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.